You are watching Chalkpiece Academy. Design your future. WhatsApp, YouTube and live classes. நாம் எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல போய் நம்ம முக்கியமான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே போல் தான் இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபோட்டோகிராஃப், ஏன்னா உலகத்தினுடைய முதல் பேர் இவங்க தான் போய் ஏறி அந்த இடத்த தொட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கட்டாயம் இருக்கணும் இல்லையா, அதனால் அங்கே போன உடனே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபோட்டோகிராஃப் ஐ ஃபெல்ட், நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றார், எனக்கு அப்படி நான் உணர்கிறேன், வாஸ் அ ஷாட் டவுன் the North Ridge showing the North Pole and the old route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s. அதாவது 1920 இருந்து 1930 வரைக்கும் கிளைம்பர்ஸ்னால், கிரேட் கிளைம்பர்ஸ்னால் நிறைய பேர் வந்து மலை ஏறி இருக்கிறாங்க. அவங்க நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஏறிக்கிறாங்க. அந்த இதில் அது பழைய ரூட்டு வழியாகவும் நார்த் கோல் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஏன் அவருக்கு அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 1930 வரைக்கும் நிறைய பேர் அந்த பாதையில் ஏறி அந்த பாதையே ஃபேமஸ் ஆனது. அது எந்தெந்த பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நார்த் கோல் அண்டு த ஓல்டு ரூட், அப்புறம் பார்த்திங்கன்னா த நார்த் ரிட்ஜ். இந்த நார்த் ரிட்ஜ் தான் அவங்க எடுத்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம். இவைகள் எல்லாமே இந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் வருது. காரணம் என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இதன் வழியாகத்தான் அவங்க எல்லோரும் ஏறி இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணி வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஏறி வந்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த இடங்களை நாங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபாக எடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோகிராஃபாக அமையும்னு நான் ஃபீல் பண்ணேன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா நிறைய பேர் அந்த பக்கம்தான் ஏறி இருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக மாறி இருக்குது. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, நார்த் கோல் அண்டு ஓல்டு ரூட், இவைகள்லாம் அதனால தான் அவங்க ஏறினதுனால தான் அது ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க ஏறி முடிச்சிட்டாங்க. யாருன்னா நம்ம டென்சிங்கும் நம்ம எட்மண்ட் ஹிலாரியும் ஏறிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அங்கே ஏறிட்டு ஆஃப்டர் 10 minutes, ஒரு 10 நிமிடங்கள் கழித்து, ஐ ரியலைஸ்டு தேட், நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன் அப்படின்றாருன்னா, ஐ வாஸ் பிகமிங் ராதர் கிளம்ஸி ஃபிங்கர்டு அண்டு ஸ்லோ மூவிங். ஸோ அங்கே அந்த இடத்துல அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, விரல்கள் அனைத்தும் அப்படியே கிளம்ஸி ஆகுது அண்டு ஸ்லோ மூவிங். நாங்கள் வேகமாக நடக்கக்கூடியவங்க, ஆனால் எங்களுடைய மூவிங் வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ ஐ குயிக்லி ரீப்ளேஸ்டு மை ஆக்சிஜன் செட். காரணம் என்னென்னா, எங்கள் உடம்புல வைக்கப்பட்டிருந்த ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கிளம்ஸி ஃபிங்கர்டு அப்படின்னா நடுங்குது, அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குது. காரணம், இப்போ நம்ம உடம்புல ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம உடம்பு நடுங்கும். ஸோ அது மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. மூவிங் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ ஐ குயிக்லி ரீப்ளேஸ்டு மை ஆக்சிஜன் செட். உடனே நாங்கள் ஆக்சிஜனை வந்து அந்த செட்டை எடுத்து மாற்றினோம் அப்படின்றார். இப்போ நம்ம 21st பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். மீன் வாயில், இதற்கிடையில் டென்சிங் என்ன பண்ணுறாருன்னா, டென்சிங் ஹேட் மேட் லிட்டில் ஹோல் இன் த ஸ்னோ. அந்த பனி கட்டி இருக்கு இல்லையா, அதில் சிறு துளைகள் இடுகிறார், ஒரு குழியை தோன்றாரு. அண்ட் இன் இட் ஹீ பிளேஸ்டு வேரியஸ் ஸ்மால் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபுட். அந்த குழியை தோன்றினவர், குழியை பறித்தவர், அதுக்குள்ளே சில சின்ன சின்ன உணவுப் பொருட்களை உள்ளே போடுறாரு. அது என்னென்னா, பார் ஆஃப் சாக்லேட், ஒரு சாக்லேட் பார் போடுறாரு. பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்ஸ், பிஸ்கட் பாக்கெட்டுகளை போடுறாரு. அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லாலிஸ், லாலிஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த லாலிஸ் வந்து கை நிறைய அப்படி அள்ளி போடுறாரு. எதுக்காக அதை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஆஃபரிங்ஸ் இன்டீட்,
இண்டீட் அப்படின்னா உண்மையிலேயே மெய்யாக அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் ஆஃபரிங்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும். இந்த படையல் போடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாமிகளுக்கோ அல்லது இறந்தவங்களுக்கோ நம்ம படையல் போடுவோம் இலை போட்டு. ஸோ அது மாதிரி இவர் வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே அந்த பொருட்களை எல்லாம் அள்ளி போடுறாரு. அதுக்கு ஒரு ஒரு பக்தியால் அவர் செய்கிறார். ஸ்மால் ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாரு இண்டீட், பட் அட்லீஸ்ட் அ டோக்கன் கிஃப்ட் டு த காட்ஸ். அதாவது கடவுளுக்கு பரிசுகளாக இவைகளெல்லாம் தூக்கி கொடுக்குறார். கிஃப்ட் டு த காட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு, காட்ஸ்ன்னு இருக்கிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு இவர் வந்து தன்னுடைய காணிக்கைகளை செலுத்துகிறார். தட் ஆல் டிவோட் புத்திஸ் பிலீவ், அங்கே கடவுள்கள் உரைகின்றனர் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. யாருன்னா புத்திஸ்டுகள். நம்ம புத்த மத துறவிகள் அனைவரும் அந்த இடத்துல வந்து கடவுள்கள், நிறைய கடவுள்கள் இருப்பதாக நம்புகிறார்கள் இல்லையா. அவர்களுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய காணிக்கைகளை செலுத்துகிறார். ஹாவ் தயர் ஹோம், அந்த இடத்த இருப்பிடமாக கொண்ட அந்த கடவுள்களுக்கு. ஆன் திஸ் லாஃப்டி சமிட், இந்த உச்சி பகுதியில் அவங்க போன அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் உறைந்துனா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள்களுக்கு இவர் தன்னுடைய காணிக்கைகளை செலுத்துகிறார். யாருன்னா டென்சிங். இப்போ பாயிண்ட் நம்பர் 22 பார்க்குறோம். while we were together on the south pole 2 days before. while அப்படின்னா அந்த தருணத்தில், we were together, நாங்கள் இருவரும் அந்த தருணத்தில் இருந்த பொழுது. எந்த தருணம்? on the south pole 2 days before, 2 நாட்களுக்கு முன்னதாக சவுத் கோலில் நாங்கள் இருந்த பொழுது. அந்த தருணத்தில் கர்னல் ஹண்ட் அப்படின்றவர், இதை கலோனல்னு வாசிக்கக்கூடாது, கர்னல் அப்படின்னு வாசிக்கணும். ஏன்னா அது வந்து அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொசிஷனுக்கு பேர் கர்னல். ஸோ கர்னல் ஹண்ட் அப்படின்றவர் ஹேட் கிவன் மீ அ ஸ்மால் குரூசிஃபிக்ஸ். உங்களுக்கு குரூசிஃபிக்ஸ் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். சிலுவைன்னு நம்ம சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த சிலுவையை கொடுத்து விட்டார். கர்னல் ஹண்ட்ன்றவர் என்கிட்ட ஒரு சிலுவையை கொடுத்தாரு. எ ஸ்மால் குரூசிஃபிக்ஸ், ஒரு சின்ன சைஸ் குரூசிஃபிக்ஸ் கொடுத்தாரு. விச் ஹி ஆஸ்க்டு மீ டு டேக் டு த டாப், இதை கொண்டுட்டு மேலே கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. ஐ டூ மேட் அ ஹோல், நானும் அந்த பனியில் வந்து ஒரு குழியை பறித்தேன் அல்லது ஓட்டையை போட்டேன். இன் த ஸ்னோ, அந்த பனிக்கட்டியில். அண்ட் பிளேஸ்டு த குரூசிஃபிக்ஸ், அந்த நான் கையில் கொண்டு போன அந்த சிலுவையை பிளேஸ் பண்ணேன், அப்படியே குத்தி நட்டு வச்சேன். பிசைடு டென்சிங்ஸ் கிஃப்ட்ஸ், டென்சிங் வந்து தன்னுடைய பரிசுகளை போட்டார் இல்லையா குழியில், அதுக்கு பக்கத்துலேயே நானும் ஒரு குழியை தோண்டி இதை ஊண்டி வைத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஃப்டர், இப்போ பாயிண்ட் நம்பர் 23 பார்க்குறோம். ஆஃப்டர் 15 minutes, ஒரு 15 நிமிடங்கள் கழித்து, ஐ மூவ்ட் டவுன் ஆஃப் த சமிட், அப்படியே ஒரு 15 நிமிடங்கள் அங்கே இருந்தோம். ஏன்னா அதுக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிக்கணும் மலையிலேருந்து. ஸோ இறங்க ஆரம்பிச்சிடும். ஐ மூவ்டு டவுன் ஆஃப் த சமிட் ஆன் டு ஆர் ஸ்டெப்ஸ், நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வந்த அந்த படிகளின் வழியாக இப்பொழுது இறங்க ஆரம்பித்தோம்ன்றார். ஐ மூவ்டு டவுன் ஆஃப் த சமிட் ஆன் டு ஆர் ஸ்டெப்ஸ், வேஸ்டிங் நோ டைம், ஏன்னா டைம் கிடையாது, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுனால. வேஸ்டிங் நோ டைம், வி கிராம்போன்ட் அலாங் ஆர் ட்ராக்ஸ், எங்களுடைய அந்த வழியில் வந்து எங்களுடைய அந்த ஷூ இருக்கு இல்லையா, கிராம்போண்ட் அப்படின்னாலே அந்த ஷூவை போட்டு இறங்குறது, அடிமேல் அடி வச்சு அப்படியே இறங்கி போகிறது, நடந்து போகிறது. ஆர் ட்ராக்ஸ் ஸ்பர்டு பை த அர்ஜென்சி ஆஃப் டிமினிஷிங் ஆக்சிஜன். ஏன் வேகமாக இறங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட ஆக்சிஜன் டிமினிஷிங் ஆகிக்கொண்டு இருந்தது. டிமினிஷிங்னா குறைந்து கொண்டே இருந்தது அப்படின்றார். டிமினிஷிங் அப்படின்னா குறைந்து கொண்டே இருத்தல். ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அர்ஜென்சினால தான் இப்போ நாங்கள் வேகமாக கீழே இறங்குறோம். வி ஸ்க்ராம்பிள்டு
cautiously over the rock traverse. அந்த பாறைகளின் மீது நாங்கள் வந்து அப்படியே நடந்து போகிறது. அந்த traverse moved one at a time over shaky snow sections. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஆடக்கூடிய ஷேக்கி ஸ்னோ செக்ஷன்ஸ் அப்படின்றார். ஆடிக்கொண்டே இருக்கும். அப்படின்னு கால் வச்சமாக்கும் கவுத்து விட்டுரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதில் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஒன் அட் அ டைம் ஒவ்வொருத்தராக அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி cramponed up our steps and back on to the south peak. அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்தவங்க cramponed up our steps, எங்களுடைய அந்த படிக்கட்டு வழியாக ஸ்டெப்ஸ் வழியாக வந்து பேக் ஆன் டு த சவுத் பீக், அந்த சவுத் பீக்கை வந்து அடைந்து விட்டோம். சவுத் பீக்னால் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிகரத்திற்கு வந்து அடைந்து விட்டோம். இப்போ அப்படியே இறங்கி வர்றாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 24. we were now very tired. இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். பட் மூவ்டு டவுன், ஆனாலும் இறங்கி கொண்டே தான் இருக்கோம். டு த 2 ரிசர்வ் சிலிண்டர்ஸ் ஆன் த ரிட்ஜ். ஏன்னா நாங்கள் அந்த இருக்கிற ரிசர்வ் சிலிண்டர்ஸ்னுவாங்க, அதாவது ஸ்பேராக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 2 சிலிண்டர்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்குது. அந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய அந்த 2 சிலிண்டர்கள் இருந்த இடத்த நோக்கி நாங்கள் நடந்தோம். டு த 2 ரிசர்வ் சிலிண்டர் ஆன் த ரிட்ஜ். அந்த மலைத்தொடரில் ஒரு 2 சிலிண்டர் இருக்குது. அதை வச்சு அப்படியே நடந்து இறங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆஸ் வி வேர் ஒன்லி அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கேம்ப்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நாங்கள் நடந்து இறங்கி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் had a few liters of oxygen left in our own bottles. எங்களுடைய ஓன் பாட்டில்ஸில் இன்னும் கொஞ்சம் லிட்டர் தான், ஃபியூ லிட்டர்ஸ், சில லிட்டர்கள் மட்டும்தான் எங்களுடைய சிலிண்டருக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கிறது. we carried the extra cylinders down. ஸோ we carried, நாங்கள் சுமந்து கொண்டு அல்லது எடுத்துக்கொண்டு போகிறோம். the extra cylinders down. எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸும் எங்கிட்ட இருக்குது, அதையும் எடுத்துக்கொண்டு அப்படியே கீழே இறங்கணும். அண்ட் ரீச்ட் ஆர் டென்ட். இறங்கி எங்களுடைய டென்ட்டை அடைந்தோம், கூடாரத்தை. ஆன் இட்ஸ் கிரேசி பிளாட்ஃபார்ம் அட் 2 PM. எங்களுடைய அந்த இடத்த மதியம் 2 மணி வாக்கில் நாங்கள் அடைந்துட்டோம். ஸோ நாங்கள் இருந்த அந்த டென்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றார். பாயிண்ட் நம்பர் 25 பார்க்குறோம். வித் அ லாஸ்ட் லுக் அட் த கேம்ப் that had served us so well, we turned downwards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the south pole. அங்கேருந்து நாங்கள் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் லுக், இறுதியாக பார்த்து கொள்கிறோம். ஏன்னா நாம் மேலே ஏறிட்டு கீழே இறங்குற பொழுது கடைசியாக ஒரு தடவை தொட்டு பார்ப்போம் அந்த இடத்த, அல்லது திரும்பி பார்ப்போம். அது மாதிரி இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. வித் அ லாஸ்ட் லுக் அட் த கேம்ப், அந்த கேம்ப்லேருந்து அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டோம். தட் ஹேட் சர்வ்ட் அஸ் ஸோ வெல். அந்த அந்த இடமானது எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சர்வ்ட் அஸ் ஸோ வெல், எங்களுக்கு நல்ல பல விஷயங்களை சர்வ் பண்ணியிருக்கு. we turned downwards. ஸோ நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். வித் ட்ராகிங்னா அப்படியே தவழ்ந்து வர்றது, அல்லது இந்த இடத்துல அப்படியே மெதுவாக நகர்ந்து வர்றது. ட்ராகிங் ஃபீட் அப்படின்னா அந்த கால்களை அப்படியே மெதுவாக எடுத்து வைத்து இழுத்து நடந்து கொண்டு. அண்ட் set ourselves to the task of safely descending the ridge. அப்படியே சேஃபாக டிசெண்டிங், அப்படியே இறங்கி வர்றோம். எங்கன்னா அந்த ரிட்ஜ், அந்த மலைத்தொடரில் இறங்கி கொண்டு வர்றோம். எந்த இடத்துக்குன்னா டு த சவுத் கோல். அப்படியே மெதுவாக இறங்கி சவுத் கோலுக்கு வந்தோம் அப்படின்றார். அந்த சவுத் கோலுக்கு வந்து அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போதும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாக்பீஸ் அகாடமி வாட்ஸ்அப், யூடியூப் அண்ட் லைவ் கிளாஸஸ். சாஃப்டா இங்கிலீஷை கற்றுக்கோ. அன்புடன் பி. மணிகண்டன்.